வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். ஜம்மு காஷ்மீரில் ரூபாய் 2700 கோடியில் கட்டப்பட்ட இசட் வடிவ சுரங்க பாதை நாளை திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. மக்களுக்காக திமுக 7வது முறை நிச்சயம் ஆட்சி அமைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் இன்று சமத்துவ பொங்கல். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பு. நைஜீரியாவில் பயங்கரவாத தாக்குதல். அரசு ஆதரவு படையினர் 21 பேர் பலி. உத்தரப்பிரதேசத்தில் ரயில் நிலையத்தில் கட்டிடம் இடிந்து விபத்து. தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரம். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட்டின் 2வது போட்டி. இந்தியா அயர்லாந்து அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஜம்மு காஷ்மீரில் ரூபாய் 2700 கோடியில் கட்டப்பட்ட இசட் வடிவ சுரங்க பாதையை பிரதமர் மோடி நாளை திறந்து வைக்கிறார். காஷ்மீரையும் லடாக்கையும் இணைக்கும் வகையில் இசட் வடிவ சுரங்க பாதை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீநகர் லே தேசிய நெடுஞ்சாலையில் ரூபாய் 2700 கோடி செலவில் 6.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த சுரங்க பாதை கட்டப்பட்டுள்ளது. பிரபல சுற்றுலா தலமாக இப்பகுதி பனி சரிவு, மோசமான வானிலை காரணமாக துண்டிக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்தனர். இந்த சுரங்க பாதையை கந்தர்பால் பகுதியில் பிரதமர் மோடி நாளை திறந்து வைக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து சோமா மார்க் பகுதியில் பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேச உள்ளார். பிரதமர் மோடி வருகையொட்டி கந்தர்பால் சோனா மார்க்கில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மக்களுக்காக திமுக 7வது முறை நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். கொளத்தூரில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், நம்முடைய ஆட்சி மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி உள்ளதாகவும் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கும் எனவும் அதற்கு அனைவரும் உறுதுணையாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், ஏற்கனவே 5 முறை கருணாநிதி தலைமையில் ஆட்சிக்கு வந்துவிட்டதாகவும் 6வது முறை தன்னுடைய தலைமையில் ஆட்சிக்கு வந்திருப்பதாகவும் கூறினார். மேலும் மக்களுக்கு பணியாற்றவும் தொண்டாற்றவும் 7வது முறை திமுக நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என கூறினார். காஞ்சிபுரத்தில் திமுக சார்பில் இன்று நடைபெறும் சமத்துவ பொங்கல் விழா. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழர் திருநாள் சமத்துவ பொங்கல் விழா இன்று காலை 10 மணி அளவில் இடைக்காலி நாடு கப்பிவாக்கம் கலைஞர் திடலில் நடைபெற உள்ளது. தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு 5000 குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு, 48 திமுகவினருக்கு நூற்றாண்டு நாணயம், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை, 200 மூத்த முன்னோடிகளுக்கு போர்க்கிளி, இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்டவற்றை வழங்கி சிறப்பிக்கிறார். இந்நிகழ்ச்சிக்கு காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தரன் தலைமை தாங்குகிறார். நிகழ்ச்சியையொட்டி 10,000த்திற்கு மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் இடைக்காலி நாடு பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்க உள்ளனர். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட்டின் 2வது போட்டியில் இந்தியா அயர்லாந்து அணிகள் இன்று மோதுகின்றனர். அயர்லாந்து மகளிர் கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் ஆடி வருகிறது. இந்த ஆட்டங்கள் ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் நிலையில் இதில் முதல் போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் 1-0 என முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றும் முனைப்புடன் இந்தியா களம் இறங்குகிறது. அதே வேளையில் தொடரை இழக்காமல் இருக்க இந்த ஆட்டத்தில் வெற்றிக்காக அயர்லாந்து கடுமையாக போராடும். இதனால் ஆட்டத்தில் பரபரப்பிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த ஆட்டம் காலை 11 மணிக்கு தொடங்குகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாநில கட்சியாக அங்கீகரித்ததற்கு கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நன்றி தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதை தொடர்ந்து விசிக தலைவர் திருமாவளவன் சென்னை MRC நகர் அம்பேத்கர் மணி மண்டபத்தில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அத்துடன் திருமணம் முடிந்த கையோடு ராப் பாடகர் அறிவு அம்பேத்கர் மணிமண்டபம் வந்து திருமாவளவனுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். அம்பேத்கர் குறித்து திருமாவளவன் முன்னிலையில் ராப் பாடலையும் பாடினார். ராப் பாடகர் தெருக்குறள் அறிவு அப்போது திருமாவளவனும் சேர்ந்து பாடினர்.
அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்த திருமாவளவன் மற்றும் கட்சியினர் வீர வணக்கம் கோஷமிட்டு இனிப்புகளையும் பரிமாறிக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் பேசுகையில், நீட்டை ரத்து செய்யும் அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது. கல்வி தொடர்பான அதிகாரம் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொதுவான பட்டியலில் இருக்கிறது என்றும், பெரியாரை அம்பேத்கரோடு ஒப்பிடக்கூடாது என்று சொல்லி பெரியாரை அவமதிப்பது ஏற்புடையதல்ல என்றும், அம்பேத்கரை இதற்கு துணைக்கு அழைப்பது தவறான அணுகுமுறை என்றும் கூறினார். இந்திய தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு மாநில கட்சியாக அங்கீகரித்து அறிவிப்பு செய்திருக்கிறது. அத்துடன் பானை சின்னத்தை விடுதலை சிறுத்தைகளுக்கான சின்னமாக ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மகத்தான அங்கீகாரத்தை வழங்கிய தமிழக மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். பொங்கல் பண்டிகையொட்டி பொதுமக்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்காக கோவை ரயில் நிலையத்தில் குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. தமிழர்களின் திருநாளான பொங்கல் பண்டிகை வரும் வாரம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் கல்லூரி நிறுவனங்கள் என அனைத்திற்கும் தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவைக்கு வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து படிக்கும் மாணவர்கள், வேலை செய்வோர், பொதுமக்கள் என பலரும் அவரவர் ஊர்களுக்கும் இல்லங்களுக்கும் செல்ல துவங்கியுள்ளனர். இதனால் கோவை ரயில் நிலையத்தில் அதிக அளவில் கூட்டம் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பெரும்பாலானோர் சிறப்பு ரயில்களிலும் ரிசர்வேஷன் ரயில்களிலும் செல்வதாலும் கோவை ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் வழக்கத்தை விட சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. அதே போல கோவை காந்திபுரம், சிங்காநல்லூர், சாய்பாபா காலனி, உக்கடம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களிலும் வெளியூர் செல்வதற்காக மக்கள் கூட்டம் அதிகமாகவே உள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக கன்னியாகுமரி கண்ணாடி பாலத்தில் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் நினைவு பாறையையும் இணைக்கும் வகையில் ரூபாய் 37 கோடி செலவில் கண்ணாடி கூண்டு பாலம் கட்டப்பட்டு திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா கொண்டாட்டத்தினை ஒட்டி திறக்கப்பட்டது. கடலுக்கு மேலே மிதந்து செல்லும் வகையிலான தோற்றத்தை கொடுக்கும் இந்த கண்ணாடி இழைக்கூண்டு பாலம் திறக்கப்பட்டதிலிருந்து இதில் நடந்து செல்ல சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் கடல் நடுவே அமைந்துள்ள கண்ணாடி கூண்டு இழை பாலத்தில் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் 3 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட போலீசார் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் சாலை விபத்தை கட்டுப்படுத்துவதற்காக இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று புதுச்சேரி காவல்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி காரைக்கால் காவல்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் பொதுமக்கள் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். விழிப்புணர்வு பேரணியை புதுச்சேரி மாநில டிஐஜி சத்யசுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக 50க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புதுச்சேரி மாநில டிஐஜி சத்யசுந்தரம் இலவச தலைக்கவசம் வழங்கினார். மேலும் நடைபெற்ற காவல்துறையின் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்று தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கடலூரில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பன்ருட்டி வட்டத்திற்குட்பட்ட அகரம் ஊராட்சியில் சட்டத்திற்கு புறம்பாக வழங்கப்பட்டு இலவச வீட்டுமனை பட்டாவை ரத்து செய்ய வேண்டும் எனவும், ஆதி திராவிடர் மக்களுக்கு என ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும், பழங்குடி மக்கள் வசிக்கும் பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பொள்ளாச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமனை பாலியல் வழக்கில் தொடர்பு படுத்தி திமுகவினரை கைது செய்ய கோரி அதிமுகவினர் புகார் மனு அளித்தனர்.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரம் தற்போது அரசியல் வட்டங்களில் பேசு பொருளாக உள்ளது. சட்டமன்ற கூட்டத்தொடரில் யார் அந்த சார் பேட்சுடன் வந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களால் மீண்டும் தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுகவினர் பல்வேறு விதமாக போஸ்டர்களை ஒட்டி வருகின்றனர். இந்நிலையில் கோவை தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் மணிமாறன் என்பவர் கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தை தொடர்புபடுத்தி பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் புகைப்படத்தையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்தையும் வைத்து இவர்தான் அந்த சார் என்ற போஸ்டரை பொள்ளாச்சி நகர் முழுவதும் ஒட்டியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த விவகாரத்தில் போஸ்டரை ஒட்டிய திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் அதிமுக மாவட்ட மாணவரணி செயலாளர் ஜேம்ஸ் ராஜா என்பவர் மனு அளித்துள்ளார். பொள்ளாச்சி சம்பவம் நடந்ததை எடுத்து இன்னைக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களையும் எங்களது மாண்புமிகு கொறடா எஸ்பி வேலுமணி அவர்களையும் எங்கள் முதலமைச்சர் எடப்பாடி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களையும் தவறுதலாக சித்தரித்து போஸ்டர் வந்து பொள்ளாச்சி பகுதியில் தென்றல் மணிமாறன் என்பவர் இப்போ பொள்ளாச்சி நகரம் முழுவதுமாக ஒட்டியிருக்கிறார். அதாவது இது பொதுமக்கள் மத்தியில் அச்சுறுத்தல் விதமாகவும் பொள்ளாச்சி மக்களுடைய பெண்களுடைய கண்ணியத்தை குறைக்கும் விதமாகவும் தேவையில்லாமல் அதை ஒரு கேஸ் வந்து இப்போ வந்து கோர்ட்டில் ட்ரையலில் ஓடிட்டுருக்கு. அதே போல் இந்த மாதிரி பேசக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லி போட்டு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் ஒரு கேஸ் ஒன்று போட்டு கோர்ட் ஆர்டர் இருக்குது யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. அதே மாதிரி பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வந்து இன்றைக்கி ட்ரையல் நடந்துகிட்ருக்கு. ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது அதை சீர்குலைக்கும் விதமாகவும் அது வேறு விஷயம் திசை திருப்பும் விதமாகவும் இந்த மாதிரி பயன்படுத்துறது தவறு என்று குற்றம் சாட்டி அவர் பதிவிட்ட ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மற்ற பகுதிகளெல்லாம் பதிவிட்டதையே அழிக்கணும்னு சொல்லியும் அவர் தென்றல் மணிமாறன் அவர்கள் மேலே இங்கே நாங்கள் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். வெம்பக்கோட்டை அருகே விஜயகரசல் குளத்தில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வில் சுமார் 3020 பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அகழாய்வு இயக்குநர் பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் விஜயகரிசல் குளத்தில் 3ஆம் கட்ட அகழாய்வில் தோண்டப்பட்ட 16 குழிகளில் உடைந்த நிலையில் சுடுமண் உருவ பொம்மை, சதுரங்க ஆட்டக்காய்கள், வட்டச்சில்லு, தங்கமணி, சூது பவளமணி உள்ளிட்ட 3020 பொருட்கள் கிடைத்தது. இந்நிலையில் தோண்டப்பட்ட குழியில் சங்கு வளையல் மற்றும் பெரிய கண்ணாடி மணி கிடைத்துள்ளது. இதுகுறித்து அகழாய்வு இயக்குநர் பாஸ்கர் பொன்னுசாமி கூறுகையில், நம் முன்னோர் வட மாநிலங்களில் இருந்து சங்குகளை பெற்று வளையல்களை தயாரித்துள்ளனர் என்றும் அதில் கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் அலங்காரம் செய்துள்ளனர் என்பது நடத்திய ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளதாக தெரிவித்தார். ஜூனியர் தேசிய குதிரை ஏற்ற சாம்பியன்ஷிப் போட்டிகளில் கோவையைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் 8 பதக்கங்கள் வென்று சாதனை படைத்துள்ளனர். டெல்லியில் கடந்த மாதம் ஜூனியர் தேசிய குதிரையேற்று சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. ஜூனியர் பிரிவில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குதிரையேற்று வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் கோவை தனியார் குதிரையேற்று பயிற்சி அகாடமியில் இருந்து கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் 8 பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர். மேலும் இந்த ஆண்டின் சிறப்புகளை முன்னிறுத்தும் வகையில் ஹர்ஷித் தனது குதிரையுடன் 185 சென்டிமீட்டர் உயரத்தில் பாய்ந்து 2024 இந்தியாவின் மிக உயர்ந்த குதிப்பு சாதனையை கிராண்ட் ஃபைனலில் நிகழ்த்தினார். அதே நேரம் ஆராதனா ஆனந்த் உலக அளவில் சிறுவர்கள் சுற்றுப்பிரிவில் முதலிடம் பெற்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ரயில்வே சுரங்க பாதையில் தேங்கிய ஊற்று நீரால் வாகன ஓட்டிகள், கிராம மக்கள் கடும் அவதியடைகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் எதிரே உள்ள சித்தாலம்புத்தூர் ரயில்வே சுரங்க பாதையில் ஊற்று நீர் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இந்த சுரங்க பாதையில் தேங்கும் தண்ணீரை வெளியேற்றும் வசதி இருந்தும் பயன்படுத்தப்படாததால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகின்றனர். இவ்வழியே செல்லும் 2 சக்கரம் 4 சக்கரம் வாகனங்கள் சுரங்கப்பாதையில் தேங்கிய ஊற்று நீரில் சிக்கி பழுதாவதாகவும், விவசாய பணிகளுக்கு செல்லும் விவசாயிகள், பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம், ரயில்வே துறையும் ரயில்வே பாலத்தில் நீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல், நீக்குதல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் கம்மாலம்பூண்டி கிராமத்தில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. உத்திரமேரூர் உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் இ-சேவை மைய கட்டிடத்தில் நடைபெற்ற முகாமில் ரேஷன் கார்டு தொடர்பான மக்கள் குறைதீர்க்கும் முகாமிற்கு வட்ட வழங்கல் அலுவலர் தமிழ்ச்செல்வி தலைமை தாங்கினார்.
முகாமில் ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், பெயர் மற்றும் முகவரி திருத்தம், குடும்ப தலைவர் மாற்றம், முகவரி மாற்றம், கைபேசி எண் மாற்றம் உள்ளிட்ட பிழை திருத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் 10 பழங்குடியின குடும்பங்களுக்கு ஆவணங்களை சரிபார்த்து புதிய மின்னணு ரேஷன் கார்டுகள் பெறுவதற்கான அனுமதி சான்றுகள் வழங்கப்பட்டது. முகாமில் உத்தரமேரூர் வருவாய் ஆய்வாளர் திவ்யா உள்ளிட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். விருதுநகரில் உள்ள நாட்டுக்கோழி சந்தையில் கோழி விற்பனை மந்தமடைந்ததால் வியாபாரிகள் ஏமாற்றமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் உள்ள நாட்டுக்கோழிகள் சந்தையில் மதுரை, திண்டுக்கல், தேனி, விளாத்திக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் வருகை தந்து நாட்டுக்கோழிகளை வாங்கி செல்வது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் இன்னும் 2 தினங்களில் பொங்கல் பண்டிகை வர உள்ள நிலையில் காரியாபட்டியில் நடைபெற்ற கோழி சந்தையில் வழக்கத்தை விட நாட்டுக்கோழிகள் வாங்குவோர் எண்ணிக்கை குறைந்துள்ளது. மற்ற நாட்களில் ரூபாய் 20 முதல் 30 லட்சம் வரை நாட்டுக்கோழிகள் விற்பனையாகும் நிலையில் தற்போது ரூபாய் 10 லட்சம் குறைவாக கோழிகள் விற்பனையாகியுள்ளது. கடந்த ஆண்டை விட நாட்டுக்கோழி விற்பனையில் மந்தம் ஏற்பட்டதால் வியாபாரிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். குடியாத்தத்தில் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரோட்டரி சங்கம் மற்றும் ராணிப்பேட்டை தனியார் மருத்துவமனை இணைந்து மாபெரும் பொது மருத்துவ முகாமினை ரோட்டரி அரங்கில் நடத்தினர். இதில் ரோட்டரி சங்க தலைவர் கண்ணன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக ரோட்டரி மாவட்ட ஆளுநர் பழனி கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். இதில் மருத்துவர் கேவின் ராகுல் தலைமையில் மருத்துவ குழு கலந்து கொண்டு இதயம், சர்க்கரை நோய், கண் பரிசோதனை, எலும்பு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு சிகிச்சை மற்றும் ஆலோசனை வழங்கினர். இதில் ரோட்டரி முன்னாள் தலைவர் சத்தியமூர்த்தி, மேகராஜ், பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பவானி அருகே ரங்கமன்னார் உடனமர் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே காலிங்க ராயன்பாளையம் பெரியார் நகரில் உள்ள ரங்கமன்னார் உடனமர் ஸ்ரீ ஆண்டாள் தெய்வங்களுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக பெண் அழைத்தல், பக்தர்கள் திருப்பாவை, திருவெண்பா பாடி திருக்கல்யாணம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ ரங்கமன்னார் உடனமர் ஆண்டாளுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷம் எழுப்பி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்ட மாங்கல்ய பெண்களுக்கு மஞ்சள் குங்குமத்துடன் மாங்கல்ய கயிறு வழங்கப்பட்டது. நாங்குநேரி அருகே முருக பக்தர்கள் பறவை காவடி அலகு குத்தி பூங்குழி இறங்கி வழிபாடு செய்தனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள ஒன்னங்குளம் கிராமத்தில் ஏராளமான விவசாய தொழிலாளர்கள் தைப்பொங்கலையொட்டி திருச்செந்தூர் முருகனுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து ஆண்டுதோறும் பாத யாத்திரையாக சென்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இந்த வருடமும் திருச்செந்தூர் செல்ல மூளைக்கரைப்பட்டி விநாயகர் ஆலயத்தில் இருந்து அலகு குத்தி காவடி எடுத்த முருக பக்தர்கள் 9 கிலோமீட்டர் பாத யாத்திரையாக ஒன்னங்குளம் வந்தனர். பின்னர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் இறங்கி முருக பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்தினர். தொடர்ந்து நடந்த சிறப்பு பூஜைக்கு பின் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு முருக வழிபாடு செய்தனர். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் கொண்டாட்டத்தினை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என அறிவித்ததோடு பானை சின்னத்தையும் தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. இதனை கொண்டாடும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒன்றிய செயலாளர் சந்தர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அண்ணல் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் கௌதம், அப்பல்ராஜ், முல்வாய் சேகர், ஜெயராஜ் உட்பட முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தூய இருதய ஆண்டவர் பேராலய வளாகத்தில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற பொங்கல் திருவிழா பங்குத்தந்தை ஆனந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கலிட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் கயிறு இழுத்தல், நாற்காலி பிடித்தல், சிலம்பம் போட்டி, பானை உடைத்தல் உள்ளிட்ட பாரம்பரியம் மிக்க பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பங்குத்தந்தை ஆனந்தராஜ் பரிசுகளை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். திருச்செந்தூர் நகராட்சி அலுவலகத்தில் அலுவலக ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதற்காக நகராட்சி அலுவலகம் முன்பு புதுப்பானை வைத்து கரும்பு கட்டி வண்ண கோலமிட்டு பெண் பணியாளர்கள் பொங்கலிட்டனர். இதில் நகராட்சி துணைத் தலைவர் செங்கோழி ரமேஷ், நகராட்சி ஆணையாளர் கண்மணி உள்பட அதிகாரிகள், பணியாளர்கள், மக்கள் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் தை திருநாளான பொங்கல் பண்டிகையொட்டி கல்லூரி மாணவிகள் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சமத்துவ பொங்கல் கொண்டாட்டத்தில் கல்லூரி மாணவிகள் நமது பாரம்பரிய உடையான புடவை அணிந்து வந்து கல்லூரி மைதானத்தில் பொங்கல் பானையில் பொங்கல் வைத்தனர். இதைத் தொடர்ந்து பல்வேறு விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று பொங்கல் பண்டிகையினை சிறப்பாக கொண்டாடினர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. தேவிப்பட்டம் அருகே உள்ள தனியார் பெண்கள் அறிவியல் மற்றும் கலை கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாணவிகளின் கரகாட்டம், ஒயிலாட்டம் மற்றும் புலியாட்டம் ஆடி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி தாளாளர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் ராமநாதபுரம் நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற தலைவர் கார்மேகம் தலைமையில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் துணைத் தலைவர் பிரவீன், ஆணையாளர் அஜிதா பர்வீன் மற்றும் கவுன்சிலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கரூரை அடுத்த புத்தம்பூரில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரி வளாகத்தில் சமத்துவ பொங்கல் திருவிழா கல்லூரியின் தாளாளர் செங்குட்டுவன் தலைமையில் நடைபெற்றது. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வந்த அயர்லாந்தை சேர்ந்த டாக்டர் சீமஸ் ஓ டுமா, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ரெயின்ஹார்ட் நோ பவர், ஜெர்மனியை சேர்ந்த டாக்டர் ஷாலினி சிங் ஆகியோர் சமத்துவ பொங்கல் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் நிறைவில் செய்தியாளர்களிடம் சந்தித்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ரெயின்ஹார்ட் நோ பவர் பேசுகையில், இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வந்த எங்களுக்கு தமிழர்களின் பண்பாட்டு கலாச்சாரம் வெகுவாக ஈர்த்தது என்று தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த பொங்கல் விழாவையொட்டி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் வழிபாடு செய்து பொங்கல் பானையில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என வருவாய்த்துறை அலுவலர்கள் முழக்கமிட்டனர். பின்னர் அங்கு நடைபெற்ற பானை உடைத்தல் போட்டி, லக்கி கார்னர், இசை நாற்காலி, பாட்டிலில் தண்ணி நிரப்பும் போட்டியில் வருவாய்த்துறையினர் கலந்து கொண்டு பணி சோர்வை மறந்து உற்சாகம் அடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன்பு செஞ்சிலுவை சங்கம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இந்த விழாவை ஆலங்குடி வட்டாட்சியர் பெரியநாயகி மற்றும் ஆலங்குடி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். பின்னர் இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் என மும்மதத்தினரும் ஜாதி மத பேதமின்றி இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு வரிசையாக பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்து ஆலம்பூடியில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் கல்லூரியில் படிக்கும் அனைத்து மாணவ மாணவிகளும் பொங்கலை வரவேற்கும் விதமாக பொங்கல் படையிலிட்டு பொங்கலோ பொங்கல் என மாணவர்கள் கூறி மகிழ்ந்தனர். தொடர்ந்து கிராமிய விளையாட்டு போட்டிகளான இளவட்டுக்கள் தூக்குதல், கயிறு இழுத்தல், உரியடித்தல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அனைத்து துறைகளை சார்ந்த மாணவ மாணவிகள் சந்தோஷத்துடன் தை திருநாளை வரவேற்று மகிழ்ச்சியுடன் சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் திமுக தெற்கு ஒன்றியம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா பேரூர் திமுக கழக செயலாளர் கபிலன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்து செல்வம், தெற்கு ஒன்றிய செயலாளர் நாசர் ஆகியோர் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் வைத்து சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் திமுக பேரூர் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை கொண்டாடினர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள சின்னத்தம்பி பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி தாய்மார்களோடு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் சமத்துவ பொங்கல் வைத்து உற்சாகமாக கொண்டாடினர். தொடர்ந்து கதிரவனை வழிபட்டு கிராமப்புற செவிலியர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் பொங்கல் பானையை சுற்றி கும்மியடித்து பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர். கர்ப்பிணி தாய்மார்களை அழைத்து வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு அப்பகுதி கிராம மக்கள் தங்களது பாராட்டுகளை தெரிவித்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள மைதானத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சுமார் 900க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளில் ஒவ்வொரு பாடப்பிரிவினரும் தனித்தனி குழுக்களாக சமத்துவ பொங்கல் வைத்து மேல வாத்தியம் முழங்க ஆடிப்பாடி சிறப்பாக கொண்டாடினர். வெகு சிறப்பாக நடைபெற்ற இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் கல்லூரி முதல்வர், கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலுகா அலுவலகத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி அலுவலக வளாகத்தில் வண்ண கோலமிட்டு புதுப்பானை வைத்து பொங்கல் விழா அதிவிமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் வட்டாட்சியர் பெர்லிங் ஜோதிகா கலந்து கொண்டு ஊழியர்கள் அனைவருக்கும் பொங்கலை வழங்கினார். இதில் கிராம நிர்வாக அலுவலர் சங்க மாவட்ட தலைவர் ஜீவானந்தம், கிராம உதவியாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் துரைராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேனி அருகே உள்ள வடபுதுப்பட்டியில் உள்ள கல்லூரியில் பொங்கல் பண்டிகையொட்டி கல்லூரி மாணவிகள் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவிகளுக்கு இடையே கோலாட்டம், கபடி, தண்ணீர் நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் நடைபெற்றது. மேலும் கல்லூரி மாணவிகள் ஆட்டம் பாட்டத்துடன் சமத்துவ பொங்கல் கொண்டாடினர். திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார் தலைமையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடன் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு ஆகியோர் இணைந்து சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர். இவ்விழாவில் கண்ணை கட்டிக்கொண்டு பானை உடைக்கும் போட்டியில் கலந்து கொண்ட திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ பானையை உடைத்து அசத்தினார். பின்னர் திரைப்பட பாடல்களுக்கு வெளிநாட்டினர் மற்றும் அரசு அலுவலர்கள் இணைந்து நடனமாடி மகிழ்ச்சியாக பொங்கல் விழாவை கொண்டாடினர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் ரூபாய் 2700 கோடியில் கட்டப்பட்ட இசட் வடிவ சுரங்க பாதை நாளை திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. மக்களுக்காக திமுக 7வது முறை நிச்சயம் ஆட்சி அமைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் இன்று சமத்துவ பொங்கல், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பு. நைஜீரியாவில் பயங்கரவாத தாக்குதல், அரசு ஆதரவு படையினர் 21 பேர் பலி. உத்தரப்பிரதேசத்தில் ரயில் நிலையத்தில் கட்டிடம் இடிந்து விபத்து, தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரம். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட்டின் 2வது போட்டி, இந்தியா அயர்லாந்து அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.